Hello friends, good morning. So எல்லாருக்கும் happy weekend. So கண்டினியூஸாக நம்மளுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் ரீசன் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது நம்ம நேற்று NFC நியூஸில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ரெகுலராக நம்ம எதிர்பார்த்தது ADP நியூஸில் அப்டேட்ஸ் படி எதிர்பார்த்தது செல் ஆப்ஷன் நான் எதிர்பார்த்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்தது AB, பட் அது நடக்கலை. நம்ம இந்த இடத்துல செல் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். பட் ஒரு 10 pips 20 pips பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் டாப்ல ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பை சைட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு நேற்று கிடச்சிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். மந்த் வைஸ்லேருந்து நம்ம போவோம். மந்த்லேருந்து நம்ம பார்க்கல, ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ கண்டினியூவாக நம்ம பார்த்தா தெரியும் நமக்கு இந்த மந்த், அதாவது மே ஜூன், இந்த 2 மந்த்துமே நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இதை விட மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. அதே மாதிரி இந்த கேண்டிலும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வரதுக்குரிய கன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்க்க போனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த ஜூலை மந்த் நம்மளுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு இதுலேருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டீப் டவுன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூன்லேருந்து இந்த ஜூன், இந்த லோ இந்த ஹை, அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற மந்தில் ஹை அண்ட் லோ எடுக்கக்குள்ள 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 1938 1950, ஸோ 1950 நல்ல ஒரு ஜோன். ஸோ இன்னும் கொஞ்சம் அப்ராக்ஸாக பார்க்க போனால் 1950லேருந்து நீங்கள் நல்ல ஒரு செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கலாம் 1951 வரும். ஸோ இந்த கோல்டன் ஜோன்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் ஜோன்லேருந்து நம்ம மார்க்கெட்டை டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னால் நம்ம இப்போது சிச்சுவேஷனுக்குரிய தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ இதில் நான் எடுக்க போகிறது இந்த மந்த், அதாவது ப்ரீவியஸ் மந்த்துக்குரிய இந்த ஜூன், அதாவது 1960 நான் எடுக்கிறேன் அப்ராக்ஸாக. நீங்கள் அப்ராக்ஸாக எடுத்துக்கிறோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ 62 எடுப்போம், கொஞ்சம் மார்க்கெட் மேலே இருக்குது 62. ஸோ அதே மாதிரி நமக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த க்ளோஸ் வச்ச இந்த ஜூன். ஸோ இந்த ஜூன் நமக்கு கட்டாயம் தேவைப்படும் இதுக்கு கீழே. ஸோ 1920 இல்லாட்டி 19 அப்ராக்ஸாக நீங்கள் எடுங்க, 1920 எடுங்க, 1920. ஸோ அதே மாதிரி லோ, இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு லாஸ்ட் மந்த்துக்குரிய லோ, அதே மாதிரி இந்த ஹை. ஸோ இதுவும் கட்டாயம் முக்கியமாக தேவையான ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் தேவையான பாயிண்ட்ஸ்களை ப்ரைஸ் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிடுங்க. நான் லாஸ்ட் மந்த்துக்குரிய லோன்னு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ பார்க்க போனால் நம்ம இந்த 1893 1892 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் ரிட்டர்ன் மார்க்கெட் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னுக்கு இந்த ஜூன் ஒன்று இருக்குது, இந்த ஜூன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1852 1850. ஸோ இந்த ஜூனில் மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மார்க்கெட் இந்த ஜூன் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்தவரையில் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த மந்த் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் டவுன் சைட் வரணும். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. ஸோ மந்த்துக்குரிய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இது 1962, அதே மாதிரி ஜூலை மந்த்துக்குரிய ஹை 1983. ஸோ இதுகளை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி அப்படியே நம்ம வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட்ஸ் கண்டினியூவாக இந்த இடத்துல மார்க்கெட் வெயிட் பண்ண மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூவாக இந்த கேண்டலுக்கு பிறகு தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைட் போகணும். ஸோ இதுலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்தோம். ரீட்ரேஸ்மெண்ட் பிறகு மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு டவுன் சைட். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக் ஸோ இந்த வீக் நமக்கு ஒரு டோஜி கேண்டில் தான் மார்க்கெட்டில் கிடச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கு. இது ஒரு கண்டினியூவான ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் கிடச்சிருக்கும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு டோஜி தான், பட் இது ஒரு க்ரீன் கலர் டோஜியாக இந்த வீக் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் திரும்பவும் வீக்லி சார்ட் படி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப மார்க்கெட் ஒரு அப்சைட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் திரும்ப ஒரு டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு நம்ம இப்போ உள்ள சிச்சுவேஷன் ஆகிடும். ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இந்த வீக்கை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ கரெக்டாக நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். இந்த வீக்குக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கண்டினியூவாக திரும்ப நம்ம நல்ல ஒரு பை எதிர்பார்த்துட்டு அதில் செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் அந்தளவு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா நம்ம நேற்று NFC நியூஸ்னர் எதிர்பார்த்தது டவுன் சைட் தான், பட் அந்தளவு
பெரிய ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. ஏடிபி நியூஸ் வந்து பெரிய டேட்டாவாக இருந்துச்சு. பட் என்எஃப்சி டேட்டா வந்து ஸ்மால் டேட்டா. ஸோ அதனால் பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் அதே இடத்துக்கு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ இதில் நம்ம தேவையான பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் நமக்கு மெயினாக தேவைப்படுற பாயிண்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அப்ராக்ஸாக எடுத்துக்குவோம். இது வந்து 61 எடுத்துக்கிடுவோம். நான் வந்து 61 எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வீக்லி சார்ட்டுக்குரியதுக்கு நீங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வீக்லி சார்ட்டுக்கு. ஸோ நான் அதை ரெட் கலர் ரெட் பண்ணுறேன். ஸோ வீக்லி சார்ட்டில் நமக்கு இந்த ஜோன். ஸோ வீக்லி ஹை. ஸோ அந்த வீக்லி ஹை வந்து 1935-36 ஜோன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 35,500. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நம்ம கட்டாயம் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனையும் 1902. ஸோ இந்த ஜோனும் நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். அதாவது லாஸ்ட் இந்த வீக்குக்குரிய ஹை லோ எடுத்திருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம அப்படியே வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜூனில் நம்ம ட்ரா பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. நமக்கு இதில் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்கணும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். அதிலேருந்து தான் நம்ம லாங் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒன்று இதில் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பார்க்க போனால் இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட் வந்து சைட்வே தான் ரன்னிங்கில் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த சைட்வே வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். மார்க்கெட்டில் எந்த வேயில் கண்டினியூவாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இதில் இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ட்ராடே அப்டேட் வந்து கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இல்லை. ஏன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டில் நமக்கு எப்படி முடிஞ்சிருக்கணும்னா கரெக்டாக பார்க்க போனால் இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டிலாக முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சிருந்தால் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு பை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படியும் நடக்கலை. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக நமக்கு இதுக்கு கீழே பிரேக் அவுட் நடந்திருந்தால், ஸோ பிரேக் அவுட் நடந்திருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து செல் கண்டினியூ பண்ணியிருப்போம். ஸோ பார்க்க போனால் இன்ட்ராடேயில் வந்து நமக்கு கரெக்டான ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இந்த இடத்துல வந்து பெரிய ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் இருக்க ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணக்குள்ள அது ஒரு பிரேக் அவுட் நடந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து அப்ராக்ஸான ஒரு ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிரேக் அவுட் நடந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து 4 ஹவர் சார்ட் வைக்கணும். ஸோ நம்ம பார்க்குறது வந்து லாங் டைம். ஸோ 4 ஹவர் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு உரிய கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம். இதை கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க போனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்த மாதிரி தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்க போனால் நம்ம மண்டே மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட் வந்து ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். மார்க்கெட்டில் ஒரு டவுன், திரும்ப அதிலேருந்து மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். மேபி இதை மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரீச் ஆகலாம். இதுலேருந்து மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் இவ்வளோ தூரம் போயிட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக செல் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி இது வந்து செகண்ட் டைம் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் வந்து பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படி கண்டினியூ பண்ணுற பை இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இவ்வளோ தூரம் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது பைக்குரிய அப்டேட். ஸோ இதை நீங்கள் வந்து ஏ ஆப்ஷனாக எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் இந்த ஜூனில் போயிருக்கு. இந்த ஜூனை மார்க்கெட் வந்து 1960 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை. இதை ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் இதிலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆப்ஷன் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம செல் ஆப்ஷன் நம்ம போகிறதா இருந்தால் நம்ம கட்டாயம் வெயிட் பண்ணி ஆகணும். இந்த 1920 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். 1920 விட நம்ம வந்து 1990 நம்ம ப்ரீவியஸாக பேசணுமே இந்த ஜூன், கட்டாயம் வந்து இந்த ஜூனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க 1910. ஸோ 1910 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வந்தாலும் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் இதுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கு.
ஸோ பெரிய அளவு இந்த ஜோனில் பிரேக் அவுட் பண்ணால் இது ஒரு ஷார்ட் செல் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வேணால் இதை நம்ம ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அது பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது இப்போ செல் ஆப்ஷன் நீங்கள் போகிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். இதுக்கு கீழே பிரேக் அவுட் நடந்தது இப்போ 1910. ஸோ 1910 பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து 190102 வந்து ஃபஸ்ட் ரீச் ஆகும். அதே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இது கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் பண்ணால் 1880, அதே மாதிரி 1850 மட்டும் மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்ராக்ஸாக பார்க்கணும்னா 51 வரும். ஸோ நான் வந்து 51 எடுக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு ரிட்டர்ன் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஏ ஆப்ஷன். ஸோ ஏ நடந்ததுக்கு பிறகு கட்டாயம் வந்து பி ஆப்ஷன் நடக்கும். இது பி. இது பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான். ஸோ இது வந்து நமக்கு பி ஆப்ஷன். இது பி. ஸோ நம்ம பார்க்குறது லாங் டைம் அப்டேட் வீக்லி சார்ட். ஸோ அதே மாதிரி இது சி ஆப்ஷன். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் இதில் ஒரு ரெசிஸ்டன்ட் க்ரியேட் ஆகிட்டு இதுலேருந்து மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் நமக்கு டவுன் சைட் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஃப்யூச்சரில் இப்படி நடக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து எபோவ் பை ஜோன் வந்து ஓப்பன் ஆகும். 1984 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 2000. அதே மாதிரி நம்ம 2000லேருந்து பார்த்தா 2032, 33 சம்திங் மார்க்கெட் திரும்பவும் ரிட்டர்ன் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம மெயினாக எதிர்பார்க்குறது இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ரிட்டர்ன் திரும்ப போகலாம். ஸோ பி நடக்க சான்சஸ் குறைவு. ஸோ நீங்கள் வந்து ஏ ஃபாலோ பண்ணுங்கள். ஏ பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் மண்டே மக்களில் கண்டினியூவாக நம்மளுக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து அந்த சி ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூவாக நீங்கள் செல் ட்ரை பண்ணி போகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக பார்த்தா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் கோல்ட் ட்ரெண்ட் வந்து செல்லில் தான் இருக்குது. இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் மேலே போகும். அதுலேருந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிச்சுன்னா நம்ம அதுலேருந்து ஒரு லாங் செல் எடுக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம 50% கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். நம்ம கீ ஜோன் பார்க்க போனால் நம்ம இதில் இந்த லோவிலேருந்து இந்த ஹை எடுக்கலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ எடுக்கக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1940, 41 ஜூன் வரும். அதே மாதிரி இந்த ஹையிலேருந்து நீங்கள் எடுக்கக்குள்ள நம்ம ஹையிலேருந்து எடுப்போம். ஸோ அப்ராக்ஸாக இருக்கும். ஹையிலேருந்து எடுக்கக்குள்ள கரெக்டாக பார்க்க போனால் நமக்கு 1937, 1948. ஸோ இதில் நம்ம அப்ராக்ஸாக பார்க்க போனால் நீங்கள் வந்து 1940 எடுத்துக்கிறங்க. இது வந்து ஒரு அப்ராக்ஸாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து மண்டே மார்க்கெட்டில் தான் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் மார்க்கெட் வந்து எந்த வேல போக போகுதுன்னு. ஸோ இது வந்து கீ ஜோன். ஸோ 1940க்கு அபவ் மார்க்கெட் மூவ் ஆனிச்சுன்னா 1950, 1951 மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே எகெயின் பை ஜோன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நமக்கு பிலோ 1940க்கு கீழே நம்ம கண்டினியூவாக மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து 1920 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் 1920, 1910 அதே மாதிரி 1902 கீழே கண்டினியூவாக மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சா பிலோ லாங் செல் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது செல்லுக்கான ஆப்ஷன், இது பைக்கான ஆப்ஷன். ஸோ செல்னா நம்ம பார்க்க போனால் இந்த 1910 இல்லாட்டி 1902 இதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ இதுலேயும் மார்க்கெட் நீங்கள் பார்க்க போனால் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா இதில் பெண்டிங் இருக்கிற மாதிரி இதுலேயும் ஒரு பெண்டிங் இருக்குது. ஏன்னா ஒன் டைம் தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் இந்த இடத்துல ரீச் ஆனால் ஒரு சின்ன ஒரு புஷ்அப் கொடுத்துட்டு திரும்ப அதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸும் இருக்குது இந்த இடத்துல.
மேபி வந்தால் இந்த இடத்துல வந்தால் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் திரும்பவும் கண்டினியூவாக டவுன் சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தால் கண்டினியூவாக இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வரப்போகுதுன்னு. ஸோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அந்த ஏ கிடைக்க சான்சஸ் இருக்குது, பி கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு நியூஸ் டைம்ஸ் நிறைய இருக்குது. சிபிஐ மெயினாக பார்க்க போனால் சிபிஐ, அதே மாதிரி பிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் சிபிஐ பிபிஐ நேரம் கட்டாயம் நம்மளோட வீடியோ வரும். இனி கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.